வணக்கங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அம்மா என்கிட்ட அழகான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. மகளுக்கு 8 வயதாகுது. ஒரு போட்டியில வெற்றி பெற்றாலோ அல்லது நல்ல மதிப்பெண் எடுத்தாலோ எதுக்கு எடுத்தாலும் பரிசு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. நானும் சந்தோஷமா வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கொஞ்சம் மனசுக்கு உறுத்தலா இருக்குது. பரிசு கொடுக்கறது நல்லதா இல்லையா அப்படி கேட்டிருந்தாங்கங்க. இந்த சந்தேகம் அந்த அம்மாவுக்கு மட்டுமல்லங்க, பல பெற்றோருக்கு இருக்குது. ஆக இந்த வீடியோவில் பரிசு கொடுக்கறது நல்லதா தீயதா, நியூரோ சயின்ஸ் இதை பற்றி என்ன சொல்லுது, இந்த பிரச்சனை உண்மையில எங்க ஆரம்பிக்குது, பரிசு கொடுக்கறத எப்படி நம்ம சரியான வகையில நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் செய்யலாம் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல பரிசு கொடுக்கறது தவறா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. நானே சொல்லியிருக்கிறேன், குழந்தைக்கு பரிசு கொடுங்க, பாராட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க அப்படி சொல்லி. ஆனா அது ஒரு தொடக்கமா இருக்கணுங்க. சின்ன வயதுல குழந்தைகளுக்கு அந்த பரிசு கொடுக்கும்போது குழந்தைகளுடைய மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சுரக்குது. இது இன்பத்தை கொடுக்கிற, ஒரு பெருமிதத்தை கொடுக்கிற ஒரு வேதிப்பொருளுங்க. ஆக குழந்தை ஒரு நல்லது செய்த உடனே ஒரு பரிசோ ஒரு பாராட்டோ கொடுத்த உடனே குழந்தையுடைய மூளையில டோபமைன் சுரக்குது. குழந்தையுடைய மனதுல அது உறுதிப்படுது, நான் செய்தது ஒரு நல்ல செயல், அம்மா அதனால என்ன பாராட்டி இருக்கிறாங்க, பரிசு கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி நல்ல செயலை நான் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத குழந்தை கத்துக்கோங்க. ஆனா இதை ஒரு ஸ்டார்டிங்காக மட்டும் வைக்காம குழந்தை தொடர்ந்து இந்த டாக்டிஸை பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. குறிப்பா ஒரு 6-7 வயதுக்கு பிறகும் குழந்தை ஒவ்வொரு செயலுக்கும் உங்கள்கிட்ட கிஃப்ட் கேட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொன்னா குழந்தை சரியான திசையில வளரல அப்படின்னு அர்த்தங்க. இப்போ ஒரு உழவு மாடோ அல்லது ஒரு வண்டி மாடோ நல்ல கடுமையா உழைச்சதுன்னு சொன்னா அந்த நாள் அந்த உரிமையாளர் அந்த மாட்டுக்கு நல்ல தீனி கொடுப்பாருங்க. ஆனா அந்த மாடு ஒவ்வொரு சுத்துக்கும் நின்றுகிட்டு எனக்கு ஏதாவது கொடுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தா வேலை நடக்காது, அந்த உரிமையாளருக்கு எரிச்சலா இருக்குங்க. ஆக பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா பரிசு கொடுக்கறது இல்ல, ஒவ்வொரு செயலுக்கும் பரிசு கொடுக்கறது அல்லது அந்த குழந்தை பரிசு கேட்கறது. ஒருவேளை உங்க குழந்தை ஒவ்வொரு வேலைக்கு முன்னாலும் எனக்கு என்ன கிடைக்கும், பிரைஸ் தந்தா அதான் செய்வேன். அந்த பையன் செண்டம் எடுத்த உடனே வீட்டுல செல்போன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அக்காளுக்கு மட்டும் நீங்க அதை வாங்கி கொடுத்தீங்க, இப்படி அடுத்தவங்களுக்கு கொடுத்த பரிசை சுட்டி காட்டி உங்களை டிமாண்ட் பண்றது. ஒரு பரிசோ அல்லது எக்ஸாம் பேப்பர்ல நல்ல மார்க்கோ வாங்கிட்டு வந்த உடனே சந்தோஷமா உங்கள்கிட்ட காட்டாம அதை காட்டி உங்களை டிமாண்ட் பண்றது. நான் பிரைஸ் வாங்கியிருக்கிறேன் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறேன் பாருங்க, என்ன கிஃப்ட் தருவீங்க, இப்படி உடனே கிஃப்டை பற்றி பேசுறது. சில குழந்தைகள் எந்த அளவுக்கு போயிட்டோன்னு சொன்னா, நீ நினைச்சது மாதிரி நான் செண்டம் தான் எடுக்கல, 80 தான் எடுத்திருக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் குறைச்சி பிரைஸ் வாங்கி கொடு, எப்படி எனக்கு பிரைஸ் வேணும். இந்த மாதிரிப்பட்ட அறிகுறிகளை வார்த்தைகளை உங்க குழந்தைகிட்ட அதிகமா பாக்குறீங்கன்னு சொன்னா உங்க குழந்தை வெளிப்புற தூண்டுதல், வெளிப்புற மோட்டிவேஷனுக்கு மட்டுமே கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் ஹோம்ஒர்க் பண்ண உட்காரணும்னா நீ எனக்கு சாக்லேட் கொடுக்கணும் அல்லது ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி குழந்தை டிமாண்ட் பண்ணுவீங்க. குழந்தை வீட்டு பாடம் செய்யணுமே அப்படி சொல்லி நீங்களும் அடிபணிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னா குழந்தை சின்ன வயதுல என்ன கத்துக்கோன்னு சொன்னா, நான் வேலை செய்யறதுக்கான காரணம் வேலை கிடையாது பரிசு, நான் படிக்கிறதுக்கான காரணம் படிப்பு கிடையாது பரிசு அப்படி சொல்லி கத்துக்கங்க. இதை உளவியல்ல எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் சொல்றோம், வெளியில இருந்து தூண்டப்படுற மோட்டிவேஷனுங்க. பரிசு கொடுக்கும்போது குழந்தை செய்யும், கொடுக்கலன்னா செய்யாது. குழந்தையுடைய மோட்டிவேஷனை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்டிக்கா மாத்தணுங்க. அதாவது குழந்தை ஆர்வப்பட்டு படிக்கிறதுக்கு, ஆர்வப்பட்டு வீட்டுல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பழக்கப்படுத்தணுங்க. இந்த பரிசு கொடுக்கறதுல இன்னொரு டேஞ்சர் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு சாக்லேட்டை முதல்ல ஒரு பரிசா கொடுக்கும்போது குழந்தையுடைய மூளைக்கு மகிழ்ச்சியா இருக்கும், அடுத்த நாள் அதே சாக்லேட்டை கொடுக்கும்போது அது போர் அடிக்காங்க. குழந்தையுடைய மூளை எப்பவுமே அதிகம்னு எதிர்பார்க்குங்க. அது எப்பவுமே மேல போற லிஸ்ட் மாதிரி ஏறு வரிசையில தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர இறங்கி வரவே செய்யாது. இதை உளவியல்ல ரிவார்ட் எஸ்கலேஷன் சொல்றாங்க. எஸ்கலேட் அப்படின்னா ஏறுறது. ஆக சின்ன வயசுல நீங்க கொடுத்த ஸ்டாரோ அல்லது சின்ன சின்ன மிட்டாய்களோ போக போக போர் அடிச்சிடும். அந்த குழந்தை வாட்ச் கேட்கும், செல்போன் கேட்கும், டேப் கேட்கும், பைக் வாங்கி கேட்கும், திணறிடுவீங்க. ஆக இது ஒரு ஆபத்தான போக்குங்க. பெற்றோர் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, நான் குழந்தைய ஊக்கப்படுத்துறேன்னு சொல்லி. ஆனா குழந்தை எப்பவும் பரிசு வாங்கிட்டு இருக்க முடியாத, வெளியிடங்களுக்கு போகும்போது குழந்தை தோல்விகளை சந்திக்கும். ஆக எப்பாடுபட்டாவது நான் பரிசு வாங்கணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு வேட்கைக்குள்ள அந்த குழந்தை போயிடுங்க. அதுவும் நம்ம வாழ்ற இந்த காலம் போட்டிகள் நிறைந்த காலம். அதுக்கு நேர்மாறா குழந்தைகள்கிட்ட அந்த தோல்வியை தாங்கிக்கிற மனப்பாங்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறத பாக்குறோம். ஆக சாதாரண தோல்வியே குழந்தைகளுக்கு சந்திக்கிறதுக்கு சிரமமா இருக்குதுன்னு சொன்னா, நீங்க வேற அதுல ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருளை ப்ராமிஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தோல்வி மட்டுமல்ல, அது கூட ஒரு செல்போனும் மிஸ் ஆகுது அல்லது ஒரு டேபு மிஸ் ஆகுது, ஒரு சைக்கிள் மிஸ் ஆகுது. ஆக 2 இழப்பும் சேரும்போது அந்த குழந்தை கொலாப்ஸ் ஆயிடாங்க. ஆக ஒரு 6 வயது தாண்டிடுச்சுன்னா உங்க குழந்தை திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் பரிசு கேட்டுக்கிட்டு இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு பரிசை படிப்படியா குறைக்க வேண்டியது அவசியங்க. குழந்தைகிட்ட சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பரிசு எதிர்பார்க்காதடா கண்ணா, இந்த வருஷ கடைசியில நீ எவ்வளவு நல்ல மார்க் எடுக்கிறியோ அதை பார்த்து உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி தருவேன், இப்படி ஒரே கிஃப்டோட முடிச்சுடுங்க. அல்லது அந்த குழந்தை எப்பவும் ஒவ்வொரு செயலுக்கு பிறகு உங்கள்கிட்ட நச்சரிச்சுட்டு இருக்குதுன்னு சொன்னா, நீயா கேட்டா நான் தர மாட்டேன்,
நானா பார்த்து எப்போவாவது உனக்கு ஒரு gift வாங்கி கொடுப்பேன், அது அம்மாவுடைய சாய்ஸ் அப்படி சொல்லி அதை ஒரு சஸ்பென்ஸாக வைக்கணுங்க. பொருட்களை எப்போதுமே ப்ராமிஸ் பண்ணாதுங்க, அனுபவங்களை கொடுங்க. அந்த குழந்தை ஒரு நல்ல மதிப்பெண்ணோ அல்லது ஒரு பரிசோ வாங்கிட்டு வந்தால் முதல்ல ஒரு கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்து பாராட்டுங்க. குழந்தைகளுக்கு பொருட்களை விட ஒரு டாயை வாங்கி கொடுத்தீங்கனாலோ அல்லது ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்தீங்கனாலோ ஒரு வருஷத்தில் அதெல்லாம் உடச்சி போட்டுறாங்க. ஆனால் நீங்கள் அரவணைச்சு கொடுக்குற ஒரு அன்பு, ஒரு முத்தம், ஒரு பாராட்டு குழந்தை மனசுல காலத்துக்கும் இருக்குங்க. இதான் பெரிய பரிசு. இதை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம், பொருட்கள் மட்டும் வாங்கி வாங்கி கொடுக்குறோம், ஈஸி. ஆக மாற்று வழிகளை யோசிக்கணுங்க. ஒரு gift வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுத்து அப்படியே முடிச்சிடாம நீ பரிசு வாங்கியிருக்கிற, நல்ல மார்க் வாங்கியிருக்கிற, இதை நம்ம கொண்டாடலாம். ஆக நம்ம இன்னைக்கு வெளியே பார்க்கில் போய் விளையாடிட்டு வரலாம், உன்னை கூட்டிட்டு போறேன், பீச்சுக்கு போகலாம், அல்லது வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம், அப்பா உன்னை ஒரு பைக் ரைடுக்கு கூட்டு போக வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அன்பும் அரவணைப்பும் இருக்கிறது மாதிரி ஒரு கிஃப்டை ப்ராமிஸ் பண்ணுங்க. அடுத்ததா குழந்தை ஒரு நல்ல மார்க் வாங்குது அல்லது பரிசு வாங்குதுன்னு சொன்னா ஒரு குடும்பமா ஒரு செலிப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணலாம். பல பெற்றோர் நினைப்பாங்க, என் குழந்தை பரிசு வாங்கினது அல்லது மார்க் வாங்கினது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே வயிற்றெரிச்சலா இருக்குது, நீங்க வேற அப்படி சொல்லலாம். அன்பா உங்கள்கிட்ட அனுசரணையா இருக்கிற குழந்தையோட தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன செலிப்ரேஷனுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணலாங்க. டின்னர் சமைச்சு சாப்பிடலாம். ஆக மற்றவங்களுடைய பாராட்டம் அதிகமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கும் போது அந்த குழந்தைக்கு அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கும். அது மட்டுமல்ல, நம்ம பாராட்டுற அந்த மெத்தடையும் மாற்றணுங்க. குழந்தை பரிசு வாங்கின மட்டும்தான் ரொம்ப விழுந்து அடிச்சு போய் பாராட்டிட்டு இருக்கிறோம். குழந்தை எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் பாராட்டணுங்க. குழந்தை ஒரு 65 மார்க் தான் எடுத்திருக்குது அப்படின்னாலும் போன தடவையை விட நல்ல மார்க் எடுத்திருக்கிறாடா, வளர்ந்துகிட்டு இருக்கிற, முயற்சி பண்ற, இந்த மாதிரி படிப்புல மட்டுமில்லைங்க, அந்த குழந்தை எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும். வீட்டுல ஏதாவது ஒரு வேலை செய்ததுன்னு சொன்னா பரவாயில்லடா, நான் கேட்காமலே எனக்கு உதவி செய்த, இந்த மாதிரி குழந்தையுடைய உள்ளார்ந்த நல்ல குணத்தையும் உள்ளார்ந்த திறமைகளையும் நீங்க அங்கீகரிக்கணும், பாராட்டணும். அந்த குழந்தைகள் எடுக்கிற முயற்சிகளை சொல்லி காட்டணுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வெளியில இருந்து நம்ம புஷ் கொடுத்துக்கிட்டே இருக்காம உள்ளார்ந்த வகையில அந்த குழந்தை நானா செய்யணும், படிக்கணும், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு growth மைண்ட் செட்ல வளருங்க. இதுதான் குழந்தைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்றாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, குழந்தை தோத்தே போனாலும், நீங்க எதிர்பார்த்த மார்க்க குழந்தை எடுக்கலனாலும் உங்க அன்பை உறுதிப்படுத்துங்க, விட்டு கொடுக்காதுங்க. போடா, ஒன்னெல்லாம் எதுக்கு பெத்தேன், கேவலப்படுத்துறான், மற்றவங்க கண்ணில் எப்படி முழிப்பேன், இப்படிலாம் சொல்லி அந்த குழந்தைய அவமானப்படுத்தாதுங்க. தோல்வியில தான் உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் அதிகமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். பரவாயில்லடா, மார்க்கு கம்மியா இருக்குது, ஆனா நீ எடுத்த முயற்சி அம்மா ஒவ்வொரு நாளும் பார்த்தேன், கண்டிப்பா நீ முன்னுக்கு வருவாடா, அப்படி சொல்லி நீங்க கொடுக்குற அந்த உறுதிப்பாடு, அந்த அரவணைப்பு, அந்த அன்பு, அது அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய பரிசுங்க. ஆக இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான செய்திங்க. உங்க குழந்தை பரிசுனால மட்டும் வளர போறதில்லை, முன்னேற போறதில்லை. அந்த குழந்தை வளர்றது, முழுமையான மனிதனா மாறுறது உறவுகளால, அன்பால, பாசத்தால, சின்ன சின்ன தோல்விகளை ஏத்துக்கிற மனதால, முயற்சி செய்கிற ஒரு ஆர்வத்தால, புதுசு புதுசா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தால. ஆக அந்த ஒரு மனநிலையை குழந்தைக்கு ஊட்டுறது தான் ரொம்ப முக்கியங்க. ஆக பெற்றோர் நீங்க உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, பரிசு பெறதுனால நீ மதிப்புள்ளவனா மாறலடா கண்ணா, நீ முயற்சி எடுக்கிறதுனால மதிப்புள்ளவன், நீ வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் தன்னிலையிலே நீ மதிப்புள்ள ஒரு குழந்தைடா, நீ எவ்வளவு பெரிய கிஃப்டடா அந்த குடும்பத்துக்கு, அப்படி அந்த குழந்தைய தன்னம்பிக்கையில வளர்க்கணுங்க. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதா இருந்ததுன்னு சொன்னா கமெண்ட்ல எழுதுங்க. மை சைல்ட் இஸ் மை பெஸ்ட் கிஃப்ட், என் குழந்தை தான் என்னுடைய மிகப்பெரிய பரிசு. நான் அந்த கமெண்ட்களை வாசிப்பேன், கண்டிப்பா உங்களுக்கு பதில் தருவேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவில் சந்திப்போம். நன்றி.